வணக்க மக்களே, நான் தாங்க உங்கள் கல் ஒர்க் அவுட். இது கல் ஒர்க் அவுட் டீம் மெம்பர் தனு இந்த ஒர்க் அவுட் பண்ணுறது அவங்களோட ஃபுல் பாடியை டோன் பண்ணுறதுக்காக. டோனிங்னா ஒன்றும் கிடையாதுங்க, ஃபேட் லாஸ்ங்க. ஃபேட் லாஸ் பற்றி தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேங்க. இந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுனால தனுக்கு ஃபேட் லாஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் அவங்களோட தோள்பட்டை மற்றும் முதுகு மற்றும் அவங்களோட காலில் இருக்கக்கூடிய தசைகள் வலுவடையது ஸ்ட்ராங் ஆகுதுங்க. ரொம்ப முக்கியமாக அவங்களோட இடுப்பு ரீஜன், ஹிப் ரீஜன் பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளெக்சிபிள் ஆகுதுங்க. மக்களே, இந்த ஒர்க் அவுட்டை பெண்கள் மட்டும்தான் பண்ணணும்னு கிடையாதுங்க, ஆண்களும் பண்ணலாம். நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குங்க. உங்களுக்கு டைம் இல்லையா ஜிம் போகிறதுக்கு, இல்லைனா ஜிம் போகிறதுக்கு கூச்சமாக இருக்கா அப்படின்னா இந்த ஒர்க் அவுட்டெல்லாம் நீங்கள் வீட்லேயே பண்ணலாங்க. தலைவா அண்ட் தலைவீஸ் இந்த ஒர்க் அவுட்டை பண்ணும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், ஒரு லெக்கை ஃப்ரண்ட்டில் போடும்போது அடுத்த லெக்கோட பொசிஷன் எப்படி வைக்கிறாங்கன்னு பாருங்கள். அதே மாதிரி அவங்களோட முதுகு ரீஜனை எப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறாங்கன்னு கவனித்து பண்ணுங்க. ஒரு வாட்டியும் காலை கொண்டு போய் ஃப்ரண்ட்டில் போடும்போது மூச்சு வெளியே விடணுங்க. மக்களே, இந்த ஒர்க் அவுட்டை டெய்லியும் பண்ணக்கூடாதுங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் பண்ணணும். கேப்பில் இருக்க அந்த நாளில் என்ன ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேங்க. ஒரு நாளைக்கு 10 செட்டு பண்ணுங்க. ஒரு செட்லேயும் ஒரு பக்கமும் 10 வாட்டி பண்ணுங்க.